அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒன்றெண்டு புது பெயர்களை நான் அவதானிக்கிறேன். உங்களுக்கும் ஒரு விசேஷித்த வரவேற்பு. நாங்கள் நீங்க நம்ப முடியாது, சங்கீதம் 1 இருந்து நாங்கள் ஆரம்பித்து இப்பொழுது நாங்கள் சங்கீதம் 76 அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இன்று நாங்கள் படிக்க போகும் பகுதி சங்கீதம் 76. ஸோ நீங்கள் விருப்பம் என்றால் உங்களுடைய வேத புத்தகத்தை சங்கீதம் 76க்கு திருப்பி வைக்கலாம். ஏதாவது குறிப்புகள் எழுதி கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய குறிப்பு புத்தகத்தையும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் வைத்து ஓரிரு குறிப்புகளை நீங்கள் எழுதி கொள்ளலாம். நாங்கள் இந்த குறிப்புகளை உங்களுக்கு PDF ஆக வருகிற வாரத்தில் அனுப்பி வைப்போம். இந்த சங்கீதத்துக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்க சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தின் பின்னணியை வைத்து ஒரு தலைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். சரித்திரத்தை மாற்றி அமைத்த ஒரு இரவு. ஒரு இரவு நேரத்தில் அன்றைய காலத்தில் இருந்த உலகத்தின் சரித்திரத்தை மாற்றி அமைத்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். இந்த சம்பவம் உங்களுக்கு ஏசாயா 37 அதிகாரம் 36 வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் திரையில் பார்க்கலாம். நான் அந்த வசனத்தை வாசிக்க போகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். யூதா மக்களுக்கு விரோதமாக அசிரிய ராஜன் ஒரு பெரிய இராணுவத்தோடு படையெடுத்து வந்தான். இந்த இராணுவத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் மிகவும் கலக்கமடைந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க போகிறார் என்ற நிச்சயத்தையும் கொடுத்தார். அந்த நாள் இரவு ஒரு தேவதூதன் இந்த அசீரிய இராணுவத்திற்குள் சென்று 185,000 இராணுவர்களை கொன்றான் என்று இந்த ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். எப்படி கொல்லப்பட்டார்கள் என்று எங்களுக்கு சொல்லப்படவில்லை. அது எங்களுக்கு அவசியமும் இல்லை. அவர்கள் எல்லாரும் இல்லாமலாக்கப்பட்டார்கள். இது அசீரிய ராஜா சனகெரிபின் ஒரு அதிர்ச்சியான படுதோல்வி. நாங்கள் ஒரு சின்ன படத்தை உங்களுக்கு போட்டிருக்கிறோம். இது அன்றைய காலத்தில் நடந்த யுத்தம் அல்ல. இது இன்றைய கடந்த நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு யுத்தம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுப்பதற்காகத்தான் இந்த படத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை யாரும் அனுபவிக்கவில்லை. இது இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்தில் ஒரு மிக பெரிய திசை திருப்பம். சரித்திரத்தை மாற்றி அமைத்த ஒரு இரவு. மாத்திரமல்ல, அசீரிய ராஜா இன்னும் சில மணித்தியாலங்களில் தானே கொல்லப்பட்டான். தன்னுடைய சொந்த மகன் அவனை கொலை செய்தான் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். சோ இதை நாங்கள் பின்னணியில் வைத்து இந்த அதிகாரத்தை நாங்கள் வசனமாக பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடை பார்த்தால் முதல் 2 வசனங்கள். நீங்கள் உங்களுடைய பேனாவை எடுத்து உங்களுடைய வேதத்தில் 4 வார்த்தைகளை நீங்கள் கோடிட்டு கொண்டால் மிகவும் நல்லது. முதலாம் வசனம், யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். யூதாவை கோடிட்டுக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. இஸ்ரவேலை கோடிட்டுக் கொள்ளுங்கள். சாலேமில் அவருடைய கூடாரமும், சாலேமை கோடிட்டுக் கொள்ளுங்கள். சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. சீயோனை
கோடிட்டுக் கொள்ளுங்கள். இந்த 2 வசனங்களில் 4 முக்கிய இடங்கள், நிலப்பரப்புகள் எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. யூதா என்று சொன்னால் இஸ்ரவேல் நாட்டின் தென் பகுதி யூதா. இஸ்ரவேல் என்று சொன்னால் இஸ்ரவேல் நாட்டின் வட பகுதி. சாலேம் என்று சொன்னால் எருசலேமுக்கு கொடுக்கப்பட்ட பழைய பெயர் சாலேம். அதன் அர்த்தம் சமாதானம். சாலேம் என்றால் சமாதானம். சியோன் ஒரு பர்வதம். சியோன் பர்வதத்தின் மேல்தான் தேவாலயம் கட்டப்பட்டது. அங்கேதான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் காணப்பட்டது. 4 முக்கிய இடங்கள். இதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இப்ப பாருங்கள், அந்த முதல் பகுதி, யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். அதை நீங்கள் சாதாரணமாக வாசித்து போய்விடலாம். ஆனால் அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கின்றது. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் என்று சொன்னால், அந்த காலத்தில் இன்று போல அநேக போலி தெய்வங்கள், போலி மதங்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். எங்கே? யூதாவில். யூதாவில் ஜீவனுள்ள தேவன், சத்திய தேவன் தம்மை அறியப்படுத்தி இருக்கிறார் உலகத்திற்கு. இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? உண்மையான தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாம் தனிப்பட்ட முறையில் அறியலாம் மாத்திரமல்ல, அவரை நாங்கள் அனுபவிக்கலாம். அந்த 2ம் ஒன்றாக செயல்பட வேண்டும். இதை நான் எப்பொழுதும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லும் சத்தியம். அறிவு அனுபவமாக மாற வேண்டும். அறிவு அறிவாக மாத்திரம் இருந்தால் அதில் எங்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை, பயன் இல்லை. அந்த அறிவு அனுபவமாக மாற வேண்டும். நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். God has revealed himself. நாங்கள் தேவனை எங்களுடைய ஞானத்தினால் கண்டறிய முடியாது. நாங்கள் பாவிகள். ஆண்டவர் தான் தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதை அவர் செய்திருக்கிறார் யூதாவில். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் அதில் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 17:23 பவுலுடைய அனுபவம். பவுல் சொல்றார், அத்தேனே பட்டணத்துக்கு அவர் வந்ததும் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான வசனம். ஏனென்றால் துக்கமாக எங்களை சூழ்ந்துள்ள மக்கள் அறியப்படாத போலி தெய்வங்களை வணங்கி கொண்டு வருகிறார்கள். எவ்வளவோ வைராக்கியமாக இந்த போலி தெய்வங்களை வணங்கி கொண்டு வருகிறார்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் இந்த பலிபீடத்தை கண்டதும் அதை அவர் மையமாக வைத்து ஒரு அருமையான சுவிசேஷ செய்தியை அத்தேனே மக்களுக்கு எடுத்து கூறினார். இங்கே கவனிக்க வேண்டிய இன்னும் 2 முக்கிய வார்த்தைகள் இருக்கு. அப்போஸ்தலர் 17 நான் சுற்றி திரிந்து. எங்கேயாவது நாங்கள் ஊழியம் செய்ய போனால் முதல் அந்த நிலப்பரப்பை சுற்றி திரிந்து பார்க்க வேண்டும். 2வதாக அவதானிக்க வேண்டிய முக்கிய வார்த்தைகள் கவனித்த பொழுது. கண்கள் 2ஐயும் திறந்து கவனமாக அவதானிக்க வேண்டும். அந்த கிராமத்திலோ அந்த பட்டணத்திலோ காணப்படும் சம்பவங்கள். உங்கள் குறிப்பு புத்தகத்தை கையில் வைத்து சுற்றி திரிந்து நடந்து எல்லாவற்றையும் கூர்ந்து அவதானித்து பார்த்து
எவற்றையெல்லாம் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றதோ அவற்றை அந்த குறிப்பு புத்தகத்தில் எழுதி அவற்றை மையமாக வைத்து நீங்கள் சுவிசேஷத்தை அறிக்கை செய்ய முடியும். இதைத்தான் நான் பொதுவாக பாவிக்கும் ஒரு உபகரணம் என்று சொல்லலாம். தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார்? 3 முக்கிய விதங்களில் தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவதாக சிருஷ்டிப்பின் மூலமாக, த்ரூ கிரியேஷன். சிருஷ்டிப்பை நாங்கள் அவதானிக்கும் பொழுது எல்லா விரல்களும் தேவனை நோக்கி காண்பிக்கின்றது. கடலை பார்த்தாலோ, பர்வதங்களை பார்த்தாலோ, நதிகளை பார்த்தாலோ, காட்டு மிருகங்களை பார்த்தாலோ, எவற்றை பார்த்தாலும், நட்சத்திரங்களை பார்த்தாலோ, வானங்களை பார்த்தாலோ, சந்திரனை பார்த்தாலோ, சூரியனை பார்த்தாலோ, அவை எல்லாம் ஒரு விரலை காட்டுகிறது ஜீவனுள்ள தேவனுக்கு. சோ சிருஷ்டிப்பை அவதானித்தால் தேவன் அதில் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் சிருஷ்டிப்பின் மூலமாக. ஆனால் அந்த அறிவு மாத்திரம் போதாது. தட் இஸ் லிமிட்டட். இரண்டாவதாக தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார்? தேவ வசனத்தின் மூலமாக. 66 புத்தகங்கள் உள்ளடங்கிய ஒரு நூல் நிலையம், அதுதான் வேதம். சோ வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தேவனை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும். தேவ வசனத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். படிப்படியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் நாங்கள் எப்பொழுதும் ஒருவருடைய கையில பைபிளை போடுறது. ஏன்? அவங்க வேதத்தை வாசித்தா அதிலிருந்து தேவனை குறித்த அறிவை அவர்களே பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதுவும் முக்கியமாக சிலுவை மூலமாக. அங்கே நாங்கள் தேவ அன்பை காண்கிறோம், தேவ கிருபையை காண்கிறோம், தேவ இரக்கத்தை காண்கிறோம், தேவ வல்லமையை காண்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்துவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். சோ இந்த மூன்றும் அத்தியாவசியம். தேவனை அறிய வேண்டும் என்றால், தேவனை கண்டு கொள்ள வேண்டும் என்றால், அனுபவிக்க வேண்டும் என்றால், சிருஷ்டிப்பு, தேவ வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பவுல் கொலோசியர் 1:10 ஒரு அருமையான ஜெபத்தை செய்கிறார். இந்த ஜெபத்தை நீங்கள் உங்களுடைய வேதத்தில் கோடிட்டு கொள்ள வேண்டும். நான் பொதுவாக ஒருவருடைய பிறந்த தினத்திற்காக ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெப வேண்டுகோளை நான் ஜெபத்தின் மூலமாக அந்த நபருக்காக நான் ஜெபிப்பேன். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். நாங்கள் எல்லாரும், நாங்கள் அநேக வருஷ காலமாக கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், அது நல்லது. ஆனால் போதாது. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இப்படிப்பட்ட வேதாகம கல்லூரியை நடத்தி வருகிறோம். நீங்கள் ஒரு மணித்தியாலத்தை ஒதுக்கி இப்படிப்பட்ட வேத பாடங்களில் கலந்து கொள்ளும் பொழுது தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடைய முடியும். இந்த அறிவை நீங்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள முடியும். இப்ப இந்த முதலாம் வசனத்தில், சங்கீதம் 76 முதலாம் வசனத்தில், இரண்டாம் வசனத்தில், சீயோனில் அவருடைய வாசஸ்தலம் உண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. இதை நீங்கள் மூல மொழியில் வாசித்து பார்த்தால், எபிரேய மொழியில் வாசித்து பார்த்தால் அதன் அர்த்தம் சீயோனில் ஒரு சிங்க குகையில் தேவன் பதுங்கி இருக்கிறார், திடீரென சத்துருவை தாக்குவதற்காக. அந்த விதமாகத்தான் மூல மொழியில் இது சொல்லப்பட்டுள்ளது. எங்களுடைய ஆங்கில தமிழ் மொழிபெயர்ப்புகளில் அது அப்படி போடப்படவில்லை.
ஆனால் தேவன் ஒரு சிங்கமாக எங்களுக்கு காண்பிக்கப்படுகிறார். ஒரு சிங்க குகையில் எப்படி ஒரு சிங்கம் படுத்திருக்குமோ அதே போல் தேவன் பதுங்கி இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் திடீரென்று சத்துருவை தாக்குவதற்காக. அது தேவன். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 1ஆம் வசனத்தில், தேவ நாமம் பெரியது இஸ்ரவேலில். தேவ நாமம் என்று சொன்னால் தேவனுடைய முழு குணத்தையும் எடுத்து சொல்லும் ஒரு வார்த்தை. தேவனுடைய முழு குணம், அவருடைய செயல்கள், அவை எல்லாம் இந்த தேவ நாமத்தில் உள்ளடங்கி உள்ளது. தேவ நாமம் பெரியது என்று சொன்னால் அதன் அர்த்தம் அவருடைய கீர்த்தி, அவருடைய நாமம் புகழ் பெற்றது. இஸ்ரவேல் நாட்டிலிருந்து முழு உலகத்திற்கும் தேவ அறிவு பிரசங்கம் செய்யப்பட்டது. அவருடைய நாமம், அவருடைய கீர்த்தி புகழ் பெற்றது என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். சங்கீதம் 77 இவ்விதமாக வாசிக்கிறோம், நம்முடைய தேவனை போல் பெரிய தேவன் யார்? நல்ல கேள்வி. ஏனென்றால் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், அந்த காலத்தில் எவ்வளவோ போலி தெய்வங்கள். அதனால் எந்த தேவன் உண்மையான தேவன், எந்த தேவன் வல்லமை உள்ளவர், எந்த தேவன் பெரியவர் என்ற கேள்வி எழும்பும். அதற்கு சங்கீதக்காரன் பதில் கொடுக்கிறார், நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? இப்பொழுது இந்த மாபெரும் என்ற வார்த்தையை வைத்து உங்களுக்கு நான் 5 அருமையான சத்தியங்களை திரையில் போட்டிருக்கிறேன். ஊழியம் செய்யும் சகோதரர்கள் இதை வைத்தே நீங்கள் ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்ய முடியும். இதை வைத்தே நீங்கள் சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல முடியும். இவற்றை நான் விளக்கி சொல்ல மாட்டேன், நேரம் இல்லை. ஆனால் நீங்கள் இதை குறித்துக் கொள்ள முடியும். சங்கீதம் 47:2 படி எங்கள் தேவன் மாபெரும் ராஜா, கிரேட் கிங், மாபெரும் ராஜா. தீத்து 2:13 எங்கள் தேவன் மாபெரும் தேவன் மாத்திரமல்ல, அவர் மாபெரும் இரட்சகர், கிரேட் காட் அண்ட் கிரேட் சேவியர். மாபெரும் தேவன், மாபெரும் இரட்சகர். எபிரேயர் 4:14 அவர் மாபெரும் பிரதான ஆசாரியன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாபெரும் பிரதான ஆசாரியன். லூக்கா 7:16 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாபெரும் தீர்க்கதரிசி, மாபெரும் தீர்க்கதரிசி. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமிய மக்கள் மத்தியில் நீங்கள் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும் பொழுது இந்த வசனத்தை காண்பிக்க வேண்டும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாபெரும் தேவன், மாபெரும் இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் மாபெரும் தீர்க்கதரிசி. எபிரேயர் 13:20 அவர் மாபெரும் மெய்ப்பன். 5 அருமையான சத்தியங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தேவனை குறித்தும் எடுத்து சொல்லப்பட்டுள்ள சத்தியங்கள். இவற்றை நீங்கள் தியானித்து நீங்கள் இவற்றை சுவிசேஷமாக மக்களுக்கு எடுத்து கூற முடியும். இப்ப சங்கீதம் 76 3ஆம் வசனத்துக்கு நாங்கள் வரும்பொழுது அங்கே நாங்கள் தேவ வல்லமையை காணப்போகிறோம். அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். தேவ வல்லமை, அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். முறித்தார் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். முறித்தார், அதுதான் தேவ வல்லமை. அதுதான் அந்த ஒரு இரவு நேரத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம். ஒரு முழு இராணுவம் கொல்லப்பட்டது. அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இந்த ஸ்லைடில் அடுத்த ஸ்லைடில் இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நாங்கள் கொஞ்சம் பார்ப்பது நல்லது. மின்னல் வேகத்தில் பாயும் அம்புகள். அந்த காலத்தில் வில் அம்புகள் தான் பிரதான யுத்த
ஆயுதங்களாக பாவிக்கப்பட்டது. லைட்னிங் ஸ்பீட், மின்னல் வேகத்தில் பாயும் அம்புகள் ஆண்டவருடைய கரத்தில் உள்ளது. சங்கீதம் 7:13 வாசிக்கிறோம், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார். அந்த அம்புகளின் முனையில் அக்கினி போடப்பட்டு அந்த அம்பு சுடப்படும் பொழுது அந்த அக்கினி எதிரியை தீக்கிரையாக்கி இல்லாமல் ஆக்கும். அது தேவனுடைய அம்புகள். கேடகம் என்று பாவிக்கப்பட்டுள்ளது. கேடகம் அவசியம் பாதுகாப்புக்காக. இராணுவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கேடகங்கள் இருக்க வேண்டும். கேடகங்கள், பட்டயங்கள், அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட இன்னும் ஒரு யுத்த ஆயுதம் பட்டயம். அம்புகள், வில், பட்டயம், கேடகம், இவை இல்லாமல் யாரும் யுத்தத்துக்குள்ள போக மாட்டாங்க. அவற்றை எல்லாம் ஆண்டவர் முறியடித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு காரியம் இந்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, யுத்தத்தை முறித்தார். யுத்தத்தை முறித்தார் என்று சொன்னால் யுத்தத்தின் வல்லமை, எதிரிகளின் எண்ணிக்கை, திட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த தேவன் முறியடித்தார். யுத்தத்துக்கு செல்லும் பொழுது ஒரு திட்டத்தோடு செல்ல வேண்டும். யுத்தத்திற்கு செல்லும் பொழுது எவ்வளவு இராணுவத்தினரை எடுத்து செல்வோம் என்ற ஒரு உணர்வோடு யுத்தத்துக்குள்ள செல்ல வேண்டும். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த எதிரிகளின் யுத்த வல்லமையை, அவர்களுடைய எண்ணிக்கையை, திட்டங்களை எல்லாம் முறியடித்தார். 185,000 இராணுவர்கள் ஒரு இரவில் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பின்னடைவு. அதனால்தான் அந்த அசிரிய ராஜா அவ்விடத்தை விட்டு தன் சொந்த நாட்டுக்கு திரும்பி போகும் பொழுது தன்னுடைய சொந்த மகன் அவனை கொன்று போட்டான். சோ இதுதான் எங்கள் ஆண்டவர். பாருங்கள், இன்னும் சில அருமையான வசனங்கள். சங்கீதம் 46:9, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். இரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அதை திரும்ப பாவிக்காத படிக்கு. இதை நாங்கள் ஒரு ஜெபமாக செய்ய வேண்டும். இன்று வெவ்வேறு இடங்களில் யுத்தங்கள் நடக்கு. இந்த வசனத்தை வைத்து, ஐயோ ஆண்டவரே, இந்த யுத்தங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கும், இந்த யுத்தங்களை ஓய பண்ணும் என்று நாங்கள் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் ஜெபிக்க முடியும். ஓசியா 2:18 இவ்விதமாக வாசிக்கிறோம், வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். யுத்தம் நடைபெற்றால் இரவு நேரத்தில் நித்திரை வராது. அது உங்களுக்கு தெரியும். நாங்கள் 25 வருட காலமாக யுத்தத்துக்கூடாக கடந்து சென்ற மக்கள் இலங்கையில். அதனால் யுத்தம் நடக்கும் பொழுது எங்களுக்கு சமாதானம் இல்லை, நித்திரை வராது, பயம். இங்கே சொல்லப்பட்டுள்ளது ஓசியா 2:18, ஆண்டவர் இந்த யுத்த ஆயுதங்களை எல்லாம் முறியடித்து தம்முடைய மக்கள் பயப்படாமல் சுகமாய் சமாதானமாய் இரவு நேரத்தில் படுத்துக்கொள்வதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு நித்திரையை கட்டளை இடுவார். அருமையான வசனம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அதில் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதில் அடுத்த குறிப்பை நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் தேவன் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 76:4. மகத்துவம் உள்ளவரே. எவ்வளவு அழகாக சங்கீதக்காரன் தேவனை அழைக்கிறார். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாச உள்ளவர். அப்ப தேவனை குறித்து 2 அருமையான காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. மகத்துவம் உள்ளவர்,
பிரகாசம் உள்ளவர். அந்த முதல் பெயரை பார்ப்போம். மகத்துவம் உள்ளவர், மேம்பட்டவர் என்றும் நாங்கள் சொல்லலாம். மேம்பட்டவர். அவருடைய பெயர் மட்டுமே புகழ்ந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சிறப்பு பூமிக்கும் வானங்களுக்கும் மேலாக இருக்கிறது என்று சங்கீதம் 148:13 வாசிக்கின்றோம் மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில். மலைகள் என்று சொல்லப்பட்டுள்ளது, பர்வதங்கள். இந்த மலைகள் பர்வதங்கள் எதை குறிக்கின்றது? எதிரிகளை குறிக்கின்றது. எதிரிகள், எதிரிகளுக்காக பாவிக்கப்படும் ஒரு வரைபடம் என்று சொல்லலாம், ஒரு சின்னம் என்று சொல்லலாம் மலைகள். இதை நிரூபிப்பதற்காக இந்த 2 வசனங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஏசாயா 41:15. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று ஆண்டவர் ஒரு ராஜாவுக்கு கொடுத்த அதிகாரம், வல்லமை. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, அதாவது சத்துருக்களை நீ மிதித்து நொறுக்கி இல்லாமல் ஆக்குவாய். எரேமியா 51:25 இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே. பாருங்கள் எப்படி விபரிக்கப்பட்டுள்ளது. எதிரி, பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலைகளிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ இங்கே பர்வதம் எதை குறிக்கின்றது? எதிரியை குறிக்கின்றது. எண்ணிக்கையற்ற எதிரிகள், தங்களை உயர்த்தி கொள்ளும் எதிரிகள், பெரும் ஆயுதங்களோடு வரும் எதிரிகள், அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் தம்முடைய கையை நீட்டி அவர்களை ஒரு எரிந்து போன பர்வதத்திற்கு ஒப்பாக்கி விடுவார் என்று ஆண்டவர் உறுதிமொழி கூறுகிறார். அப்ப பர்வதம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எதிரிகள். அவ்விதமாக இங்கே விபரிக்கப்படுகிறார்கள். அடுத்த ஸ்லைட். இதே வசனம் தான் 76:4. அவர் பிரகாசம் உள்ளவர். அது எவ்வளவு அருமையான சத்தியம் எங்கள் ஆண்டவரை குறித்து. புதிய பாட்டின்படி 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. பிரகாசம் உள்ளவர் என்று சொன்னால் அவர் பரிசுத்தர். தேவன் ஜீவ ஒளி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ ஒளியாக மக்களுக்கு எடுத்து கூறினார். ஒளி இருந்தால் இருள் இருக்காது, பாவ இருள் இருக்காது. அவர் எங்களை பிரகாசிக்க வைப்பார். எங்கள் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவர் எங்களை பிரகாசிக்க வைப்பார். அது அருமையான சத்தியம். அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் பிரகாச உள்ளவர். இந்த சங்கீதத்திலிருந்து ஆண்டவரை குறித்து எவ்வளவு காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 76:5 இவ்விதமாக வாசிக்கிறோம். தைரிய நெஞ்சுள்ளவர்களை கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. இந்த அசீரிய இராணுவத்துக்கு நடைபெற்ற காரியங்கள் இந்த 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் தைரிய நெஞ்சுடையவர்கள், வல்லமையுள்ளவர்கள். அந்த நாட்டில் அவர்கள்தான் மிகப்பெரிய இராணுவம், மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அவர்களுக்கு ஒப்பான யாரும் இருக்கவில்லை. அசீரியர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் எல்லாரும் நடுங்க ஆரம்பிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம், ராஜா, இராணுவம். ஆண்டவர் இங்கே சொல்றார், இந்த தைரிய நெஞ்சுள்ளவர்களை அவர் கொள்ளை இடப்பட்டு
நித்திரை அடைந்து அசந்தார்கள். அது மரணம் அடைந்தார்கள் என்று அர்த்தம். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் உதவாமற் செயலற்ற ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வரப் போகிறார். அதை செய்தார், அதை சாதித்தார். இந்த மகத்துவமான தேவன், பிரகாசமுள்ள தேவன் என்ன செய்தார்? விளைவுகள்: அசீரிய இராணுவத்தின் வஸ்துக்கள், ஆயுதங்கள், கவசங்கள் கொள்ளையிடப்பட்டது. யாரும் பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு இராணுவத்தின் பக்கத்தில் வரக்கூட மாட்டார்கள். ஆனால் தேவதூதன் ஒரு இரவில் அவர்கள் எல்லாரையும் கொன்றபடியால் இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது வந்து அவர்களுடைய வஸ்துக்கள், ஆயுதங்கள், கவசங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றினார்கள், தம் வசமாக்கினார்கள். மாத்திரமல்ல, இந்த 5ஆம் வசனத்தின்படி அவர்கள் மரண நித்திரை அடைந்தார்கள். சங்கீதம் 13:3 நாங்கள் வாசிக்கிறோம், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். மரண நித்திரை. அடுத்த ஸ்லைட். எரேமியா 51 ஆண்டவர் இவ்விதமாக விவரிக்கிறார்: குடிக்க கொடுத்து அவர்கள் துள்ளத்தக்கதாக அவர்களை வெறியாக்குவேன். இது ஆண்டவர் இந்த இராணுவத்துக்கு செய்த காரியம். குடிக்க வைத்தார். இது உண்மையா அவர்களுக்கு திராட்சரசம் கொடுக்கவில்லை, ஆனால் திராட்சரசத்தின் விளைவுகள் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. வெறியாக்குவேன். வெறியாக்குவேன் என்று சொன்னால் அவர்கள் சரியாக சிந்திக்க மாட்டார்கள், சரியாக செயல்பட மாட்டார்கள். கைகள் செயல் இழந்து ஒன்றுக்கும் உதவாமல் போனது. ஒரு வல்லமையான எதிரி இராணுவம் ஒரு இரவில் நிர்மூலமாக்கப்பட்டது. இப்ப 6ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தால், சங்கீதம் 76:6 அங்கே தேவன் இன்னும் ஒரு விதமாக விவரிக்கப்படுகிறார். யாக்கோபின் தேவன். அநேக முறை விசேஷமாக சங்கீத புத்தகங்களில் தேவன் எப்படி விவரிக்கப்படுகிறார்? யாக்கோபின் தேவன் என விவரிக்கப்படுகிறார். இதை குறித்து நாங்கள் போன வாரம் படிக்கும் பொழுது, யாக்கோபின் தேவன் என்ன செய்தார்? ஒரு கலகக்காரனை மாற்றி அமைத்தார். யாக்கோபு ஒரு கலகக்காரன், யாக்கோபு ஒரு திருடன், வஞ்சிக்கிறவன். அப்படிப்பட்ட ஒருவரை ஆண்டவர் சந்தித்து ஆண்டவர் அவரை மாற்றி அமைத்தார். நாங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஆண்டவர் எந்த மோசமான ஒரு மனிதனையும் ஆண்டவர் மாற்றி அமைக்க முடியும். சங்கீதம் 46:11 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு சகாயம் செய்வார் சரியான நேரத்தில். நாங்கள் பயப்பட அவசியம் இல்லை. அவர் எங்களுக்காக போராடுவார். அவர் எங்களை தப்புவிப்பார். அவர் எங்களை மாற்றி அமைப்பார். அதே 6ஆம் வசனத்தில் தேவ கண்டனத்தை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டித்ததினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. தேவ கண்டனம். தேவன் தண்டித்தபடியால் என்ன நடந்துச்சு? இராணுவம் மாத்திரமல்ல, குதிரைகளும் மரண நித்திரை அடைந்தது. குதிரைகள், வேகமாக பிரயாணம் எடுக்கும் குதிரைகள், யுத்தத்திற்கு மிகவும் அவசியமான குதிரைகள். இந்த தலை சிறந்த குதிரைகள் எல்லாம் மரண நித்திரை அடைந்தது தேவ கண்டனத்தினால். எல்லா இரதங்களும் செயலற்ற நிலைமைக்கு தள்ளிவிடப்பட்டது. இன்று நாங்கள் டேங்க், கவச வாகனங்கள் என்று சொல்வோம், டேங்க்ஸ் என்று சொல்வோம். அவையெல்லாம் செயலற்று ஒன்றுக்கும் உதவாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. சங்கீதம் 9:5 வாசிக்கின்றோம்,
ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். அந்த காலத்தில் ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை இன்றும் அவர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கலாம். அவர் மக்களை கடிந்து கொள்ளும் தேவன். நாடுகளை, ராஜாக்களை, இராணுவங்களை கடிந்து கொள்ளும் தேவன். அது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைட். இதே சத்தியத்தை நாங்கள் இந்த வசனங்களிலும் வாசிக்க கூடும். சங்கீதம் 18:15. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறமுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. தேவனுடைய கண்டித்தலின் வல்லமை, அதுதான் அதன் கருத்து. சங்கீதம் 104:7 அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. தேவன் தண்டனை வார்த்தைகளை பேசும் பொழுது, கண்டிக்கும் பொழுது நடைபெறும் விளைவுகள். அதற்காகத்தான் நான் அந்த 2 வசனங்களையும் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். ரதங்களும் குதிரைகளும் பெரிய எண்ணிக்கையில் மாண்டன ஒரே இரவில். ஏசாயா 43:17 வாசிக்கிறோம், ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. இது எவ்வளவு பொருத்தமான ஒரு வசனம். இந்த அசீரிய இராணுவத்துக்கு நடைபெற்ற மோசம் பாருங்கள், என்னெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. ரதங்கள், குதிரைகள், இராணுவங்கள், பராக்கிரமசாலிகள், அவைகள் எல்லாம் யூதா மக்களுக்கு விரோதமாக படை திரண்டு அவர்களை தாக்கி அழிப்பதற்காக, அந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக ஒன்று சேர்ந்து வந்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும். எப்படி ஒரு திரியை நாங்கள் ஒரு நொடியில் அணைக்க முடியுமோ அதே போல் அவர்களை அணைத்து போட்டார் என்று ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 43:17. இவை எல்லாம் இந்த ஒரு நாள் இரவு நடைபெற்ற சம்பவத்தோடு நாங்கள் சமானப்படுத்தக்கூடிய வசனங்கள். ரைட், இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட். 3 முறை சங்கீதம் 76 தேவன் பயங்கரமானவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த 76ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் தேவனை குறித்து எவ்வளவோ சத்தியங்களை எடுத்து சொல்ல முடியும். அதைத்தான் நான் உங்களுக்கு இப்பொழுது காண்பித்துக் கொண்டு வருகிறேன். பயங்கரமானவர் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பயங்கரமானவர். சங்கீதம் 47:2 உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவர். அதை நாங்கள் அநேக முறை மறந்து விடுகிறோம். பயங்கரமான தேவன், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், உண்மை. அதே சமயம் அவர் பயங்கரமானவர். இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனா, தேவ பயம் நம்மில் காணப்பட வேண்டும். அவருக்கு முன்பாக நாங்கள் நடுங்க வேண்டும். நாங்கள் அவரே எங்கட தமிழ் மொழியில் சொல்லுவோம் தானே, மச்சான் எப்படி இருக்கிறான்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட மொழிகளோடு நாங்கள் அவரை அணுக முடியாது. அவர் ஒரு மச்சான் அல்ல, அவர் பயங்கரமானவர். அவருக்கு முன் நாங்கள் நடுங்க வேண்டும். 7ஆம் வசனத்தில் தேவ கோபாக்கினை எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. உமது கோபம் மூளும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? அது 7ஆம் வசனம். தேவ கோபாக்கினை,
அதன் முன்பாக யாரும் நிற்க முடியாது. யாரும் நிற்க முடியாது. கடைசி காலத்தில் வெளிப்படுத்தல் 6:17 இவ்விதமாக வாசிக்கிறோம். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் தேவ கோபாக்கினையின் காரணமாக தேவ நியாய தீர்ப்புகள் பூமியின் மேல் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து தவிர்த்து விடப்பட்டது. அதை மக்கள் தாங்க முடியாமல் அவர்கள் கூறும் வார்த்தைகள், தேவ கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. அந்த நாளுக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் பூமியில் இருக்க மாட்டோம். நாங்கள் ஆண்டவரால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு பிறகு பூமியில் மகா துன்ப உபத்திரவ காலம் நடைபெறும். யாரும் அவருக்கு முன் நிற்க முடியாது. 8ஆம் வசனத்தில் அவர் நியாயம் விசாரிக்கும் தேவன் என்று பார்க்கிறோம். 8ஆம் வசனம், நியாயம் விசாரிக்கவும். இதை நாங்கள் ஏசாயா 30:30 ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கர்த்தர் மகத்துவமானவர், அதை நாங்கள் இந்த அதிகாரத்தில் பார்த்தோம். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மலையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிக்கின்றார். அவர் மகத்துவமானவர், தமது குரலை கேட்க பண்ணுவார். இடி பெருவெள்ளம் கண்மலை இனாலும் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி மக்களுடைய கவனம் அவர் மேல் திசை திருப்பும்படியாக செயல்படுவார். அதனால்தான் இயற்கையில் வெவ்வேறு விதமான கொடூரங்கள் நடக்கும் பொழுது அவையெல்லாம் ஆண்டவருடைய செயல்கள் என்று தான் நாங்கள் கருத வேண்டும். ஏன்? மக்கள் ஆண்டவரை புறக்கணித்து அவரை தேடாமல், அவருக்கு செவி கொடுக்காமல் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது தேவன் இவ்விதமாக அவர்களுடைய கவனத்தை தம் பக்கம் திசை திருப்ப ஆண்டவர் முயற்சி எடுப்பார். நியாயம் விசாரிக்கும் தேவன். இப்ப அடுத்த ஸ்லைட். 1 சாமுவேல் 2:10 கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான காரியம். கர்த்தரை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்வது, அதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். கர்த்தரை கோர்ட்டுக்கு எடுத்து செல்வது. அவர்கள் நொறுக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 76:8 ஆண்டவரை குறித்து இன்னும் ஒரு சத்தியம் சொல்லப்பட்டுள்ளது. அவர் ரட்சிக்கும் தேவன், சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும். சிறுமைப்பட்டவர்களுக்காக போராடும் தேவன். அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் சிறுமைப்பட்டவர்கள், உபத்திரவப்பட்டவர்கள். எங்கள் சார்பில் இந்த தேவன் எங்களுக்காக போராடுவார். ஏசாயா 11:4 நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். சிறுமைப்பட்டவர்களின் தேவன் எங்கள் தேவன். அவர் எங்களை ரட்சிப்பார். நீதியின்படி ஏழைகளுக்கு நியாயம் விசாரிப்பார். 8ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியும் 9ஆம் வசனமும் தேவன் எழுந்தருளுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அமர்ந்தது. தேவன் சில சமயங்களில் தூங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி எங்களுக்கு தென்படும்.
ஐயோ ஆண்டவரே, ஏன் நீர் செயல்படாமல் இருக்கிறீர்? நாங்கள் இவ்வளவு ஜெபித்திருக்கிறோமே, ஏன் நீர் மௌனமாக இருக்கிறீர், செயல்படாமல் இருக்கிறீர் என்று நாங்கள் சில சமயங்களில் எங்களுக்கு அந்த சோதனை வருது. ஜெபித்து தான் என்ன பிரயோஜனம் என்று கூட எங்களுக்கு ஒரு சோதனை வரும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டுள்ளது, தேவன் ஏற்ற நேரத்தில் எழுந்தருளுவார், செயல்படுவார். சங்கீதம் 68:1 இதை நாங்கள் படித்தோம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு பிரபல போதகர், அவர் பிரசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வசனத்தை அவர் ஜெபமாக எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஏறெடுப்பார். தேவனே, நீர் எழுந்தருள வேண்டும், உம்முடைய சத்துருக்கள் எல்லாம் சிதற வேண்டும், உம்முடைய பகைவர்கள் உமக்கு முன்பாக ஓடி செல்ல வேண்டும். தேவன் எழுந்தருளுவார். எழுந்தருளும் ஆண்டவரே, அது ஒரு மிக பொருத்தமான ஜெபம். அதையெல்லாம் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். தேவ நியாய தீர்ப்பு குரல் கேட்கப்பட்டது. அந்த குரல் கேட்கப்பட்டதும் பூமி பயந்து அமைதியாயிருந்தது. பூமிக்கு விளங்கும், தேவன் எழுந்தால் பூமியில் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்படும், எவ்வளவோ இரத்தம் சிந்தப்படும், எவ்வளவோ இயற்கை கோளாறுகள் ஏற்படும், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் என்று பூமிக்கு தெரியும். சோ பூமி பயந்து அமைதியாய் இருந்தது, தேவன் நியாய தீர்ப்பு குரல் கொடுக்கும் பொழுது. அடுத்த சத்தியம் இதே பகுதியில், தேவ நாமம் மகிமைப்படும். தேவ நாமம் மகிமைப்படும். 10ஆம் வசனம், மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். தேவ நாமம் மகிமைப்படும். இந்த 10ஆம் வசனத்தில் நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனுஷன் கோபப்படுகிறான், தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறான், தேவ சபைக்கு விரோதமாக செயல்படுகிறான், தேவ மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறான். ஆனால் அதன் மூலமாக தேவன் சில அதிசயங்களை செய்ய போகிறார். அதன் மூலமாக அவருடைய மகிமை விளங்க பண்ணும். அதுக்கு ஒரு தலை சிறந்த உதாரணம் யாத்ராகமம் 9:16. பார்வோனை குறித்து, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். ஆண்டவர் ஏன் பார்வோனை எகிப்து ராஜ்யத்தின் தலைவராக நியமித்தார்? அவருடைய கடின உள்ளத்தின் மூலமாக தேவன் செயல்பட்டு அவருடைய வல்லமை காண்பிக்கப்பட்டு பூமி எங்கும் இருக்கும் மக்கள் உண்மையான தேவன் யார் என்பதை அறிய வருவார்கள். எகிப்து தேசத்தில் 10 பிரபல தெய்வங்கள் இருந்தார்கள். அந்த 10 பிரபல தெய்வங்கள் மேல் ஆண்டவர் தம்முடைய கோபாக்கினையை ஊற்றிவிட்டார் மோசே மூலமாக. அப்ப பூமி எங்கும் இதுதான் அதிர்ச்சி செய்தியாக ஒவ்வொரு நாளும் பேப்பரிலும் வானொலியிலும் கேட்கப்பட்டது. எகிப்துக்கு என்ன நடக்குது பாருங்கள், இந்த வல்லமையுள்ள சாம்ராஜ்யத்துக்கு என்ன நடக்குது? ஜீவனுள்ள தேவன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார் என்று ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் உலகம் எங்கும் பிரஸ்தாபமாயிற்று. வெளிப்படுத்தல் 11:13 மகா உபத்திரவ கால நேரத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு 7,000 பேர் மாண்டார்கள். இப்ப பாருங்கள் கடைசி பகுதி, மீதியானவர்கள் சர்வைவர்ஸ் என்று சொல்வோம், பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த பூமி அதிர்ச்சி மூலமாக இந்த மக்கள் மீதியானவர்கள், உயிர் பிழைத்தவர்கள் பயமடைந்து
பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதுதான் தேவனுடைய நோக்கம். தேவ நாமம் மகிமைப்படும். மனுஷனுடைய கோபத்தின் காரணமாக, பாவத்தின் காரணமாக தேவநாமம் மகிமைப்படும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். முழுமையாக செயல்படாத மனித கோபத்தை தேவன் கட்டுப்படுத்துவார், அடக்குவார். அது அந்த 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. மிஞ்சு கோபத்தை நீர் அடக்குவீர். மனிதன் தன் கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதை முழுமையாக வெளிப்படுத்தாமல் ஏதோ ஒரு சின்ன பகுதி இறுதி இருக்கும். அதுதான் முழுமையாக செயல்படாத மனித கோபம். அதை தேவன் கட்டுப்படுத்துவார், தேவன் அதை அடக்குவார். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இன்னும் பெரிய தீமைகள் நடைபெறும். சோ யாக்கோபு 1:20 இவ்விதமாக வாசிக்கின்றோம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அதனால்தான் இது நாடுகளில் மாத்திரமல்ல, குடும்பங்களிலும் நாங்கள் கோபப்படும் பொழுது, அதை பிழையான விதங்களில் நாங்கள் காண்பிக்கும் பொழுது, கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, அது தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாது. 12ஆம் வசனத்தின் இறுதி பகுதியில் வாசிக்கின்றோம். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர், பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். அப்ப இந்த அடக்குவார் என்ற வார்த்தை 2 முறை பாவிக்கப்பட்டுள்ளது. மனிதனுடைய மிஞ்சு கோபத்தை அடக்குவார், அது 10ஆம் வசனம். 12ஆம் வசனம் பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பிரபுக்கள் என்று சொன்னால் யார்? தலைவர்கள். அவர்கள் தான் தீர்மானங்கள் எடுப்பவர்கள். அவர்கள் தான் யுத்தங்களை கட்டவிழ்ப்பவர்கள். அவர்களுடைய ஆவியை ஆண்டவர் அடக்குவார். அதை குறித்து உங்களுக்கு சில கருத்துக்களை நான் திரையில் போட்டிருக்கிறேன், அதை நான் வாசிக்கின்றேன். பிரபுக்கள் தேவனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறார்கள், அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்களுடைய திட்டங்களை தோல்வியடைய செய்வார். யார்? ஆண்டவர். அதை நாங்கள் இந்த அதிகாரத்தில் படித்தோம். யுத்தத்தின் திசையை, வல்லமையை ஆண்டவர் முறியடிப்பார். இந்த பிரபுக்களின் திட்டங்களை ஆண்டவர் தோல்வி அடைய செய்வார். ரகசியத்தில் செய்யப்பட்ட திட்டங்கள் அவர்கள் முன்னேறாதபடிக்கு தடுப்பார். இயற்கை கோளாறுகள் மூலமாக அவர்கள் முன்னேற்றங்களை தடுப்பார். அவர்களுடைய கோபத்தை தம்முடைய நோக்கங்களை முன்னேற்றுவதற்காக பாவிப்பார். இந்த பிரபுக்களின் கோபத்தை, அதை ஆண்டவர் தம்முடைய நோக்கங்கள் முன்னேற்றம் அடைவதற்காக பாவிக்க போகிறார். அவர்களை ஆண்டவர் எல்லைப்படுத்துவார். There are limits that he is going to set. நீங்கள் இவ்வளவு தூரம் தான் செல்ல முடியும், அதற்கு மேலாக நீங்கள் செல்ல முடியாது என்று ஆண்டவர் அவர்களை சுற்றி ஒரு வேலி போட போகிறார். அவர்கள் வல்லமையை எல்லைப்படுத்துவார். இறுதியாக ஆண்டவர் அவர்களை முழுமையாக அழிப்பார். பார்வோனின் இராணுவத்துக்கு அது நடந்தது சிவந்த சமுத்திரத்தில். அசீரிய ராஜாவுக்கு அது நடந்தது ஒரு நாள் இரவு. இதை நாங்கள் மனதில் வைத்திருப்பது நல்லது. நாங்கள் மனம் கலங்கக்கூடாது. உலகத்தில் அதிர்ச்சி செய்திகளை கேட்கும் பொழுது நாங்கள் இதை ஞாபகப்படுத்தி இதை நாங்கள் ஜெபங்களாக ஏறெடுக்க முடியும். இப்ப அடுத்த ஸ்லைடில் தானியேல் 5:23 இவ்விதமாக வாசிக்கிறோம். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இது தானியேல் பேசிய கண்டன வார்த்தைகள் அன்றைய தினம் இருந்த ராஜாவுக்கு. அவர்கள் தேவாலயத்தில் இருந்த பரிசுத்த பாத்திரங்களை அவர்கள் ஒரு பிழையான விதத்தில் பாவிக்க ஆரம்பித்தார்கள். தண்டனை கொடுக்கப்பட்டது. பிரபுக்கள் என்ற வார்த்தையை அங்கே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும்.
இந்த பிரபுக்கள் தான் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்து நாட்டின் அழிவுக்கு காரணமாக இருந்தார்கள். இந்த சங்கீதம் முடிவடையும் பொழுது ஒப்பு கொடுத்தலோடு முடிவடைகிறது. தேவனை குறித்து எவ்வளவோ சத்தியங்கள் சொல்லப்பட்டுள்ளது இந்த அதிகாரத்தில். இப்பொழுது ஒப்பு கொடுத்தலோடு இது முடிவடைகிறது. 11ஆம் வசனம், பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பொருத்தனைகளை செய்தால் அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். விசேஷமாக கஷ்ட நேரங்களில் நாங்கள் பொருத்தனைகளை செய்கிறோம். ப்ராமிசஸ். ஐயோ ஆண்டவரே, நீர் என்னை விடுவித்தால் நான் இதை செய்வேன், இதை செய்வேன், இதை செய்வேன் என்று நாங்கள் பொருத்தனை பண்ணுகிறோம். அதை ஆண்டவர் கவனமாக கூர்ந்து அவதானிக்கிறார், கணக்கெடுக்கிறார். அதை நாங்கள் செய்யாமல் போனால் ஆண்டவர் எங்களிடம் அதை குறித்து கேள்வி கேட்க போறார். குற்றம் உள்ளவர்களாக தீர்க்கப்படுவோம். அதனால்தான் பொருத்தனைகள் செய்வதை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் பொருத்தனைகளை செய்யக்கூடாது. இங்கே சங்கீதக்காரன் கூறுகிறான், பொருத்தனை பண்ணி, அது நல்ல காரியம், சிந்தனையோடு செய்தால், ஜெபத்தோடு செய்தால் அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். சங்கீதம் 22 மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். பயப்படுகிறவர்கள் என்று சொன்னால் சாட்சிகள், நான் செய்த பொருத்தனைக்கு சாட்சியலாக இருந்தவர்கள். அவர்கள் நான் என் வாயினால் சொன்ன பொருத்தனைகளை செவி கொடுத்தார்கள், கேட்டார்கள். அவர்களுக்கு முன்பாக அவர்கள் பார்க்கும்படியாக இந்த பொருத்தனைகளை நான் நிறைவேற்றுவேன். ரகசியத்தில் நாங்கள் பொருத்தனைகளை செய்யக்கூடாது. யாராவது ஒருவருக்காவது நாங்கள் செய்யும் பொருத்தனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ கணக்கு பொறுப்பு கூறல் உறவு காணப்படும். ஒரு பக்கத்துல பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும், மற்ற பக்கத்துல அவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்யும் பொழுது 185,000 இராணுவத்தினர் ஒரு இரவில் கொல்லப்படும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். அடுத்த ஸ்லைடில் இதை குறித்து 1-2 வசனங்களை பார்க்கலாம். நன்றாக தெரிந்த வசனம் மத்தேயு 2:11. அந்த சாஸ்திரிகள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். காணிக்கை என்ற வார்த்தை. உண்மையாக நாங்கள் ஆண்டவரை தரிசித்து அவரை நாங்கள் பணிந்து கொண்டால் எங்கள் உள்ளம் திறக்கப்பட வேண்டும், கைகள் திறக்கப்பட வேண்டும், ஆண்டவருக்கு பொருத்தமான காணிக்கைகள் கொடுக்கப்பட வேண்டும். சங்கீதம் 45. தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், வெறும் கையோடு வரமாட்டார். தேவனுடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் வெறும் கையோடு போக முடியாது, காணிக்கையோடு போக வேண்டும். ஏசாயா 18. நதிகள் பாலாக்குகிறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சீயோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும். அந்நிய மக்கள், புறஜாதியார் இந்த மகத்துவமான தேவனுக்கு சீயோன் மலையின் மேல் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். இந்த 3 வசனங்களிலும் நீங்கள் கோடிட வேண்டிய ஒரு வார்த்தை காணிக்கை என்ற வார்த்தை. ஒரு பக்கத்தில் பொருத்தனைகளை செய்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும், மற்ற பக்கத்தில் வெறும் கையோடு வராமல் தேவனுக்கு காணிக்கைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். இப்பொழுது கடைசி ஸ்லைடை பார்க்க போகிறோம். வெற்றியின் தேவன். இந்த 76ஆம் அதிகாரத்துக்கு இன்னும் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வெற்றியின் தேவன்.
எனக்கு பிடித்த தலைப்பு சரித்திரத்தை மாற்றியமைத்த ஓர் இரவு. ஆனால் இந்த தலைப்பையும் நீங்கள் கொடுக்கலாம், வெற்றியின் தேவன். இதை குறித்து மிக சுருக்கமாக 10 கட்டளைகள். 10 கட்டளைகள். இதை நான் வேகமாக சொல்லி முடிக்கப் போகிறேன். PDF உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தோல்வியை வெற்றியாக மாற்றும் தேவன் எங்கள் தேவன். தோல்வி வருவது ஒரு விதத்தில் நல்லது. தேவன் எங்களுக்காக இடைப்பட்டு அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றுவார். இரண்டாவது, இந்த சம்பவத்தில் யுத்தம் செய்யாமல் கொடுக்கப்படும் வெற்றி. இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் செய்யவில்லை. இரவு நேரத்தில் படுத்திருந்தார்கள். படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த அதிர்ச்சி வெற்றி. யுத்தம் செய்யாமல் கொடுக்கப்படும் வெற்றி. மூன்றாவது, வெற்றிக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அது சுலபமான காரியம் அல்ல. மிக எளிதில் நாங்கள் பொறுமையை இழந்து விடுகிறோம். வெற்றிக்காக பொறுமையாக நாங்கள் காத்திருக்க வேண்டும். நான்காவது, வெற்றியை காண்பதற்கு முன் அவரை துதித்தல். அந்த முன் என்ற வார்த்தை கோடிடப்பட வேண்டும். வெற்றி வருவதற்கு முன் ஆண்டவர் செயல்பட போகிறார் என்ற நம்பிக்கையோடு அவரை துதித்தல். ஐந்தாவது, வெற்றி வரும் வரை அவரை உறுதியாக விசுவாசித்தல். ஐயோ, ஒன்றும் நடக்கவில்லையே, எல்லாம் அந்த நிலைமையில தானே இருக்கு என்று நாங்கள் அவதிப்படாமல் உறுதியாக இந்த தேவனை விசுவாசித்தல். ஆறாவது, வெற்றி வந்ததும் அவரை துதித்து, வெற்றி வருவதற்கு முன்பும் அவரை துதிக்க வேண்டும். வெற்றி வந்த பிறகு நிச்சயமாக அவரை துதித்து அவருக்கு காணிக்கை கொடுத்தல். காணிக்கை கொடுத்தல். ஏழாவது, வெற்றியின் தேவன், இந்த 3 காரியங்களை மறக்க வேண்டாம். பயங்கரமானவர், பிரகாசம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர். எல்லாவற்றையும் சங்கீதம் 76 படித்தோம். வெற்றியின் தேவன், பயங்கரமானவர், பிரகாசம் உள்ளவர், அதே போல் மகத்துவம் உள்ளவர். எட்டாவது, தாழ்மையுள்ளவர்களுக்கே வெற்றியை கொடுப்பார், பெருமையானவர்களுக்கு அல்ல. ஒரு தாழ்மையான குணம் எப்பொழுதும் எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். ஒன்பதாவது, எதிரியை கண்டு அஞ்சக்கூடாது. அந்த எதிரி எந்த உருவத்தில் வந்தாலும், தோற்றத்தில் வந்தாலும், இலங்கையில் இருக்கும் அருமையானவர்களுக்கு இந்த எதிரி எந்த உருவத்தில் வரும்? வறுமை. வறுமை. எங்களிடத்தில் போதிய அளவு காசு இல்லை. ஒரு நாள் கூட சரியா சாப்பிடுவதற்கு எங்களுக்கு காசு இல்லையே. மருந்துகள் வாங்குவதற்கு கூட எங்களுக்கு பணம் இல்லையே. பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு எங்களுக்கு பணம் இல்லையே என்றெல்லாம் நீங்க அவதிப்படுறீங்க. அது எனக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் என்னோடு கதைத்து அவற்றை நீங்கள் எனக்கு சொல்லி இருக்கிறீங்க. அந்த எதிரி எந்த ரூபத்தில் வந்தாலும், வறுமை என்ற உருவத்தில் வந்தாலும், அந்த எதிரியை கண்டு நாங்கள் அஞ்சக்கூடாது. பத்தாவது, வெற்றி வரும் வரை சோர்ந்து போகாமல் ஜெபித்தல். அது கஷ்டம். ஏனென்றால் நாங்கள் மிகவும் எளிதில் சோர்ந்து போகிறோம். அதனால் தான் மிகவும் பொருத்தமான ஒரு பாடலை எங்கள் வசந்தி சகோதரி ஆரம்பத்தில் பாடினார்கள். சோர்ந்து போகாதே மனதே, சோர்ந்து போகாதே மனமே. வெற்றி வரும் வரை சோர்ந்து போகாமல் ஜெபித்தல். வெற்றியின் தேவன், 10 கட்டளைகள். ஜெபிப்போம். இந்த அருமையான சங்கீதத்துக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அநேகம். நீர் எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தீர். உம்மை குறித்து எவ்வளவோ சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். வெற்றியை குறித்து 10 கட்டளைகளை பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு எதிரி எந்த உருவத்தில் வந்தாலும் நாங்கள் அஞ்சாமல் அந்த வெற்றியை தோற்கடித்து உம்முடைய நாமத்தினால் உமக்காக காத்திருந்து, ஆண்டவரே, நாங்கள் துதிக்கும் மக்களாக, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் மக்களாக காணப்பட
எங்களுக்கு கிருபை தாரும். இன்று எங்களோடு இணைந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஒரு முக்கிய அறிவித்தல்.